பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தசம பாகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மல்கியா 3:10 என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன் பண்டக சாலைகளெல்லாம் வந்து நீ உனக்குடைய விளத்தில் நிலைகிற கனிகளையும் எல்லாத்தையும் நீ பண்டக சாலைகளை கொண்டு வா. அப்போ என்னை சோதித்து பாரு. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து கொடுத்து அதை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே விளைகிற எது இருந்தாலும் சரி, அந்த நெல் ஆனாலும் சரி, கதிர் ஆனாலும் சரி, அப்புறம் இந்த வெந்தயம், அந்த சீரகம் எல்லாத்துலேயுமே அந்த கடுகு, அதுதான் இந்த ஜீசஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒட்டுறதெல்லாம் இதிலலாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அன்பு நியாயம் இறக்கத்தெல்லாம் விட்டுட்டீங்க. அப்போ எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. நம்ம 10 வந்து நம்மளுக்கு கொடுக்குற வருமானத்தில் 10 ஒரு பங்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு 10,000 வந்து வருமானம்னா 1000 ரூபாய் நம்ம தசம பாகம் கொடுக்கணும். நம்ம புதிய ஏற்பாடில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அழுப்பீங்களோ அமுக்கி சரிந்து உங்கள் மடியிலே வந்து போடப்படும் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கொடுத்ததை வந்து சம்பாதிக்கிற பலன் அவ்வளோதான் நம்மளுக்கு தராரு. நீ என் கை வண்ணம், நான் என்னுடைய பலனை நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லாத. கர்த்தர் தான் நம்மளுக்கு சம்பாதிக்கிற பலனையும் ஞானத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால தான் வந்து நீ கொடு, நான் அப்போது கொடுப்பேன் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு. 2 Corinthians 9:7 என்ன சொல்கிறான்னா, அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனது நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் வந்து பிரியமாக இருக்கிறாராம். அப்போ வந்து நம்ம வந்து தசம பாகம் ஆண்டவருக்கு ஒரு 10,000 சம்பளம்னா 1000 ரூபாய் நம்ம கொடுக்கணும். 20,000னா 2,000 கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா காணிக்கையும் நம்ம கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கணும், ஊழியங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. தான தர்மங்களும் நம்ம பண்ணணும். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதனால தசம பாகம் வந்து 10 ஒரு பாகம் நம்ம கண்டிப்பாக தரணும். நம்ம யோசேப்பு இருந்த காலத்தில் கூட எகிப்தில் தானியம் வந்து பஞ்சம் ஏற்படும் போது அவன் சொல்லுவா, எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எனக்கு 5 ஒரு பங்கு நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்துலலாம் அவங்க எல்லாத்தையுமே கொடுப்பாங்க, ஆடு மாடு விளைகிறது எல்லாமே கொடுப்பாங்கன்னா, இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பணத்தை நான் தான் உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற பலனையும் ஞானத்தையும் தரேன். அதனால எனக்கு அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது எதுக்கு கேட்குறாருன்னா, நம்ம அவரை கனப்படுத்துறதுக்கு தான். அவர் நீ கொடு, நான் எல்லாமே உனக்கு திருப்பி நான் அப்படி எப்படி கொடுப்பேன்னு சொல்கிறான்னா, வானத்தின் பனகலிகளை திறந்து கொடுத்து அது இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதனால் என்னை சோதித்து பாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம தசமபாகம் கொடுக்கறதுனால ஆண்டவர் நம்மளை வந்து தண்டிச்சு வியாதி கஷ்டத்தை துன்பத்தை விபத்தை கொடுக்கறது அப்படி இல்லை. பிசாசி வந்து அதில் என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு கிரியை செய்வோம். அதுதான் ஒன்று. ஆண்டவர் நீ இதனால் வந்து நம்மளை வந்து சோதித்து தண்டிக்கலாம். ஆனால் பிசாசு இதன் மூலியமாக என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு வந்து கிரியைகளை உட்படுத்துவான். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த 10 ஒரு பாகம் தசம பாகம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். காணிக்க தரணும், ஏழை எளியவர்களுக்கு பண்ணணும், தான தர்மங்களுக்கு பண்ணணும், சபைகளுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கிராமங்களில் சபை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், மிஷினரிகளுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். ஒன்று ஆண்டவருக்கு எடுத்து வைக்கணும். தசம பாகம், அப்புறம் காணிக்க, அப்புறம் ஏழைகளுக்கு, அதுக்கப்புறம் வந்து சபைகளுக்கு, சர்ச்சு இல்லாதவங்களுக்கு, மிஷினரிகளுக்கு, ஆசிரமங்களுக்குன்ட்டு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, ஏழைக்கு இறங்கி கொடுக்குறவன் எனக்கே இறங்கி கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால நம்ம வந்து இந்த விஷயங்கள் நம்மளுக்கு அப்படி கொடுக்கும் மனது நம்மளுக்கு ரொம்ப கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு மனசு வரலனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நம்மளுக்கு ஆண்டவர் நீ எவ்வளோ கொடுக்குறியோ அதை எல்லாம் திருப்பி வந்து எப்படி கொடுப்பாருன்னா, டபுளாக கூட இல்லை, ரெட்டிப்பாக கூட இல்லை, அப்படியே வானத்தை திறந்து கொடுத்து அப்படியே கொடுப்பாராம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களை ஒளிபிடத்தில் இருக்க புதையில நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம் ஆண்டவர் அப்படியே. அதனால் வந்து இந்த தசம பாகம், காணிக்கை, தான தர்மங்கள், சபைகளுக்கு சத்தியம் எந்த இடத்துல போதிக்கப்படுகிறதோ அதை சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் விடுதலை, எந்த இடத்துல சரியான சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நம்ம காணிக்கை நம்ம விதைக்கணும். கண்டிப்பாக நம்ம விதைக்கணும். 10 ஒரு பாகம் தசம பாகம் கொடுக்கணும். சரி, ஆமேன். இது வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இப்படி திருப்பி கேட்குறாருல, அவரை கனப்படுத்துகிறோமா, விசுவாசிக்கிறோமா, அதை கனப்படுத்துகிறோமா, திருப்பி உனக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் கேட்குறாரு.
அதனால வந்து நீ கொடுக்காததுனால என்ன வியாதியை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, இப்படி அப்படி இல்லை. சாத்தானுக்கு அந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏசு கிறிஸ்துன நீங்கள் கொடுங்க, அப்போது பிழைப்பீர்கள், சித்தி பெறுவீர்கள், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு வந்து டபுளாக இல்லை, அப்படியே வானத்தை திறந்து கொட்டு 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 அளவுக்கு உங்கள் மேலே வந்து ஆசீர்வாதத்தையும் கொட்டுவார். பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சொந்தக்காரர், வானமும் இந்த பூமியெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யத்தின் தேவனே, பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சொந்தக்காரர், பூமி தாங்க முடியாத அளவுக்கு உங்களோட மேலே ஆசீர்வாதத்தை தேவன் வந்து கொடுப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் தேவன் வந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.